போஞ்சோர் மக்களே, என்னடா இவன் போஞ்சோரு பழைய சோறு அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. போஞ்சோர் இன் ஃப்ரெஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹலோ. சரி வாங்க மெயின் டாப்பிக்கு போகலாம். இன்றைக்கி நாம் பிக் பஸ் டூர் பார்க்க போகிறோம். அதாவது பாரிஸு, லண்டனு, ரோமு, அது அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே ஃபேமஸாக இருக்கிற பிக் பஸ் டூர். அதாவது பஸ்ஸுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல்லேருந்து அந்த பிக் பாஸ் லொக்கேஷன் போகணும் இல்லையா? ஸோ அது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போக போகிறோம். ஏன்டா இவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. ட்ரெயினில் எப்படி போகணுன்னு சொல்ல போகிறேன் நான். ட்ரெயினுக்கு பார்த்தீங்க நாம் வந்து அதாவது ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகி அங்கேருந்து கேடியோனான்னு சொன்னோம் இல்லையா? அந்த மெயின் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 டே பாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதாவது 5 ஜோன்ஸுக்கு 5 டே பாஸ் எடுத்துருக்கோம். அது கேடியோனார் ஸ்டேஷனில் மட்டும் இருக்குன்னு அவசியம் கிடையாது, எல்லா ஸ்டேஷன்லேயும் இருக்குது. கேடியோனாரில் மட்டும் போய் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது, எந்த ஸ்டேஷனில் வேணாலும் வாங்கிக்கலாம். 5 ஜோனுக்கு வாங்கிக்கோங்க. மெயினாக ட்ராவல் பண்ண வேண்டிய பார்த்து பார்த்திங்கன்னா இதுதான் RER-B லைன். இந்த ப்ளூ லைனில் பார்த்தீங்கன்னா வந்து கேடியோனாடு இருக்கு இல்லையா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஷன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே ட்ரெயின் இருக்குது, சென்னை சென்ட்ரல் மாதிரி. இதான் அந்த ஸ்டேஷனு. ஸோ பிக் பஸ் டூர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேலஸ் கார்னியர், அதான் இல்லைன்னா ஒப்பேரா கார்னியர். ஸோ இந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் வரும். ஸோ நம்ம வந்து கேடியோனாடுக்கு ஸ்டேஷனு ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கேருந்து பேலஸ் கார்னியருக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்க போகிறோம். பஸ்ஸு இருந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து கேடியோனாட் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோவில் வந்து பேலஸ் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நேர்லேயே போய் வாங்கிட்டோம். நேரில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கேட்பாங்க, இல்லை உங்களுக்கு டிக்கெட் இல்லையா, சரி டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே போய் நேர்லேயே வாங்கிட்டோம். இப்போ பஸ் என்டர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் அதோட மேப் இருக்கும். மேப்பு, அப்புறம் மேனுவல், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லாங்குவேஜ், யூரோப்பியன் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் உட்பட யூரோப்பியன் லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, ப்ராபப்ளி இங்கிலீஷ் தான் தெரியும், ஸோ அதை நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த பிக் பஸ்ஸில் போனால் இதெல்லாம் கவர் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டே போங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே போயிட்டிங்கன்னா அடுத்த நாளில் எங்கெல்லாம் போகலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓப்ரா கார்னியர் அது எங்கேன்னு கேட்குறீங்களா? இதாங்க ஓப்ரா கார்னியர். ஸோ இங்கேருந்து சுற்றிட்டு அப்படியே இங்கே இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸு. இதை காமிச்சிட்டு அடுத்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பாயிண்ட்டு சொல்லிக்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் இறங்கணுமோ அதுக்கு வந்து அந்த ஸ்டாப் இருக்கும். ஸோ நம்ம அங்கே இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் கூட இறங்கிக்கலாம். 24 ஹவர்ஸ் பாஸ் இருக்குது, 48 ஹவர்ஸ் பாஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்குற ரிவர்றாங்க ஃபேமஸ் சீன் ரிவர். இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் சீன் க்ரூயிஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளேசஸில் பார்த்திங்கன்னா எங்கே அந்த ரிவர் ஒட்டி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிவர் க்ரூயிஸ் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது பாரிஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ச்சு. இதை பற்றின ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து 2019 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்குள்ளாகுது. 15 ஹவர்ஸாக பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா உள்ள வால்ஸ் இல்லை, ரூஃப் இல்லை, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இது திருப்பி பார்த்திங்கன்னா வந்து 2024 ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற பில்லர் இருக்குது இல்லையா, இது ஒன்று ஈஜிப்டில் இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது. இது 1830s பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து ஈஜிப்ட்லேருந்து இங்கே ஒன்று கொண்டு வச்சுட்டாங்க. மிச்சம் ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெம்பிள்லேயே, அதாவது ஈஜிப்சியன் டெம்பிள்லேயே இருக்குது. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஆர்க் டி ட்ரையம்ப். ஸோ இது பற்றின ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் வாங்க. இது 1806 கட்ட ஆரம்பித்து 30 இயர்ஸ் கழித்து முடிச்சிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் இருந்து
இறந்து போனவங்களுக்காக அடையாளமாக வந்து கட்டியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அன்னோன் சோல்ஜரை வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு லேம்பை, அதாவது வந்து ஒரு நெருப்பை பற்றி இருக்காங்க. அது அணையா தீபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி இருக்காங்க. எவ்ரிடே 6:30க்கு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மி எல்லாம் வந்து இங்கே வந்து ப்ரேயர் நடக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் வீரர்கள், ஆர்மி அவங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக டெய்லி 6:30க்கு இங்கே ப்ரேயர் நடக்குது. நாம் அடுத்து போகிற இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இடம். பாரிஸ்னால் இதான், லவ்னா இதான், ஃப்ரான்ஸ்னா இதான், ஏன் வேர்ல்டு ஒண்டர்னாவே இதாங்க. வேற என்ன, ஈஃபில் டவர் தான். இதோட ஹிஸ்ட்ரி நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அடுத்த எபிசோடில் அதை பற்றி A to Z எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஈஃபில் டவரை பாருங்கள். இப்போ நம்ம வந்து லஞ்சுக்காக வந்து இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து கிருஷ்ண பவனில் இருக்கோம். ஒரு இந்தியன் லஞ்ச் சாப்பிட போகிறோம். வெரைட்டியாக வெஜிடேரியன் இருக்குது. வெஜிடேரியன் லவ்வர்ஸ் யாராச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூச்சப்படாம சாப்பிடுங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஸோ அன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற அவளுக்கு பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ மறுபடியும் பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சீன் க்ரூஸு. அது நம்ம அடுத்த எபிசோடில் போகிறோம். ஸோ அதையும் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு ரவுண்டு போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப வந்து சுற்றலை. ஏன்னா இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் நம்ம வந்து ஈஃபில் டவர் போகிறோம். ஏர்லி மார்னிங்லாம் இல்லை, 9:30க்கு அங்கே ஈஃபில் டவரில் போகணுங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் நாம் வந்து சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமில் போய் தூங்க போகிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு இதோட செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான ஹீரோ ப்ளாக் சேனலுக்கு நம்ம தமிழ் ஃபார்ச்சூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.